வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம எப்படி சொல்லலாம்? டிஎஃப்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் நம்மளோட ஃப்ரீக்வன்சி டொமைன் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக தான் இருக்கும். டைம் மட்டும்தான் என்னவா இருக்கும்? டிஸ்க்ரீட் நேச்சரில் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் எப்படி இருக்கும்? Continuous in frequency. Okay, that is the major drawback in this DTFT. So, அந்த drawback-ஐ overcome பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம்? Discrete Fourier transformன்ற கான்செப்டுக்கே போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீக்வன்சியை டிஸ்க்ரீட் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ மெயினாக இங்கே என்ன பண்ணுறோன்னா இட் கம்ப்யூட்ஸ் n equally spaced frequency samples of the DTFT. This DFT is defined only for the finite length sequences. Okay, not for infinite sequences. So, in the DFT, நம்ம எப்படி சொல்லலாம்? Discrete version of DTFT. That is very important concept. Okay, வா? So, DTFT ஓட formula நீங்க பார்த்திருப்பீங்க. Summation x of n e power minus j omega n இருக்கும். So, இந்த ஒமேகான்றது continuous formல இருக்கும். So, இந்த ஒமேகாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? discrete நேச்சருக்கு மாற்ற போகிறோம். ஸோ discrete நேச்சருக்கு மாற்றுறதுக்கு we can use that frequency index. ஓகே, ஸோ இந்த frequency index தான் என்னென்னா k. ஸோ இந்த ஒமேகாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள்ஸை எடுக்க போகிறோம் with this number n. புரியுதா? ஸோ இங்கே ஒமேகான்றது எதால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? 2πk by capital N. capital Nன்றது the number of frequency samples. ஸோ இதுதான் definition. Discrete Fourier transform of the sequence x of n is equal to capital X of k. K என்றது என்னது? Frequency index. Okay, is equal to summation n is equal to 0 to capital N minus 1 x of n e power minus j 2 pi k n by capital N. So it is very very important formula. So இந்த ஃபார்முலாவை எழுதினாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 2 மார்க் கிடைச்சிரும். இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்மால் n என்றது என்னது? டைம் இண்டெக்ஸ். இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் 0 to n minus 1. So next k என்றது frequency index. Its value is 0 to n minus 1. So இந்த DFT-யை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா using the twiddle factor. So இந்த ஃபேக்டர்ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா e power minus j 2 pi by capital N. So that is the W value. ஓகேவா? அந்த twiddle factorன்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு என்னவும் இருக்கணும்? இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மும் இருக்கணும். என்ன ரீசன்? நம்ம டிரான்ஸ்மீட்டர் சைடு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அனுப்புகிறோம். ரிசீவர் சைடு என்ன பண்ணணும்? அதை ரிசீவ் பண்ணும்போது we need to use inverse transform. ஸோ இன்வர்ஸ் discrete Fourier transformோட ஃபார்முலா என்னென்னா it is x of n is equal to 1 by capital N summation k is equal to 0 to n minus 1 capital X of k e power plus j 2 pi k n by capital N. அங்கே discrete Fourier transformல மைனஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே x of n யூஸ் பண்ணியிருப்போம். But in this one we are using plus symbol. Here it is capital X of k. And also divide by this number of samples. Okay, va? Next, discrete Fourier transform pair. Sometimes examல discrete Fourier transform and its inverse formulas மட்டும் கேட்கலாம். So இங்கே discrete Fourier transform எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்? To convert the time domain signal into frequency domain signal in discrete nature. கரெக்டா? ஸோ x of n capital X of k மாற்றுறதுக்கு we are using discrete Fourier transform. ஸோ அதே ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து டைம் டொமைன் போகணும்னா we can use inverse discrete Fourier transform. ஸோ ஃபார்முலாஸ் கண்டிப்பாக எழுதணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் DFT. இட் இஸ் அ பவர்ஃபுல் காம்படிஷனல் டூல் யூஸ்டு டு அனலைஸ் த லீனியர் டைம் இன்வேரியன்ட் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு மொபைல் டெக்னாலஜியாக இருக்கலாம். இப்போ மொபைலில் என்ன தான் பண்ணுறோம்? டிஜிட்டல் சிக்னலை தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் இப்போ ரீசெண்டாக இருக்கிற நிறைய அல்காரிதம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான் DFT. ஸோ DFT மெயினாக எதுக்காக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டு ப்ரொவைட் த பவர்ஃபுல் காம்படிஷனல் ஆப்ரேஷனுக்காக. ஓகேவா? ஸோ டு அனலைஸ் த லீனியர் டைம் இன்வேரியன்ட் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்ஸ். ஸோ ஹியர் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல்ஸ்.